வணக்கம் வந்தனம் மக்களே. பெங்களூர் டிராஃபிக்கு 2 நாள் பிஸ்கெட் போடலான்னு நினச்சி ஊருக்கு கிளம்புனேன். அபுல்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு 5 மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் நிற்க வச்சு பேக்கை ஜன்னல் வழியாக போட்டு சீட்டை பிடிக்க வச்சு ஹால விடுங்கடா சாமின்னு கிளம்பிட்டேன். தூங்கி எழுந்ததும் நம்ம ஊர் மலையை பார்த்து தான் எழுந்திரிச்சேனே. ஆஹா, இதெல்லாம் சொர்க்கம். பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு வாக்கிங்லேயே போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் நமக்கு லிஃப்ட்லாம் கொடுத்தாரு. அவர் பொண்டாடி போடலாம் நல்லா இருக்கட்டும். வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம அம்மா நைனா தம்பி எல்லாம் இன்னும் தூங்கி நிற்கிறாங்க. அப்படியே நைஸாக போயிட்டு நம்ம மீன் குட்டியெல்லாம் பார்த்துன்னு இருந்தேன். போன டைம் வந்தப்போ எல்லாம் குட்டி குட்டி குஞ்சனுங்களாம் இருந்தானுங்க. இப்போ எல்லாம் வயசுக்கு வந்துட்டானுங்க. ஃபங்க்ஷனுக்கு மறக்காம வந்துருங்க. அப்போதான் ஞாபகம் வச்சு டீ எங்கடான்னு கேட்ட கோரி என்னையே கடைக்கும் அனுப்பிச்சு விட்டாங்க என் தாய் குளம். சிஎம் சார் த்ரிஷா மேடம் மாதிரி என்னையும் மில்க் பிக்கிஸையும் பிரிக்கவே முடியாது. அப்புறம் தான் நம்ம காடி மேலே ஏறி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, பேஷண்ட்டுக்கு உயிர் இருக்குது. இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கிறப்ப வாழ்ந்துட்டு இருந்த பேர்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் என் தம்பிக்கு தான் பார்த்துக்கிறானுங்க. பெங்களூர் போனதுக்கப்புறம் எதை மிஸ் பண்ணுறனோ இல்லையோ, இவனுங்கெல்லாம் இல்லாமல் நாளே ஓடுறது இல்லை. நாள் பெருசுன்றதுனால வீடியோ முடிச்சுட்டு பார்ட் 2ல வரேன். தொடர்பில் இருங்கள் நண்பர்களே.